வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 3/12/2024 குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 18ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். விருச்சக லக்கணம். இருப்பு இன்று 2 நாழிகை 16 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:15க்கு. கரணன் 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 1:21 வரை துதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 5:23 வரை மூலம், பின்பு பூராடம். நாமயோகம் இன்று மாலை 4 மணி வரை சூலம், பின்பு கண்டம். கரணம் இன்று அதிகாலை 1:14 வரை பாலவம், பின்பு பிற்பகல் 1:21 வரை கௌளவம், பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 5:23 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை 5:23 வரை பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது மிக நல்லது. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உடையவர் கூட புறப்பாடு, ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பால் அபிஷேகம், சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் 1000 நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடியருளல். இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மனை வழிபட உங்களுக்கு நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் முற்றிலும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகன பழுதுகளை சரி செய்ய மிக நல்ல நாள். பரிகார பூஜை செய்ய மிக சிறப்பான நாள். மருந்து உண்ண ஏற்ற நாள். விதை விதைக்க மிக உகந்த நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச லக்கணம். இருப்பு இன்று பிற்பகல் 2:55 மணி முதல் 4:39 மணி வரை. ரிஷப லக்கணம் 4:40 மணி முதல் 6:42 மணி வரை. மிதுன லக்கணம் 6:43 மணி முதல் 8:53 மணி வரை. கடக லக்கணம் 8:54 மணி முதல் 11:01 மணி வரை. சிம்ம லக்கணம் 11:02 மணி முதல் 1:03 மணி வரை. கன்னி லக்கணம் 1:04 மணி முதல் 3:03 மணி வரை. துலாம் லக்கணம் 3:04 மணி முதல் 5:09 மணி வரை. விருச்சக லக்கணம் 5:10 மணி முதல் 7:24 மணி வரை. தனுசு லக்கணம் 7:25 மணி முதல் 9:32 மணி வரை. மகர லக்கணம் 9:33 மணி முதல் 11:26 மணி வரை. கும்ப லக்கணம் 11:27 மணி முதல் 1:09 மணி வரை. மீன லக்கணம் 1:10 மணி முதல் 2:50 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வேண்டும் நினைக்கிறோமுங்க. ஆனால் அந்த வேண்டும் நினைக்கிற மனசுக்கு பார்த்தீங்கன்னா அதை செய்யக்கூடிய ஒரு துணிச்சல் இருக்குமானா நிச்சயம் கிடையாதுங்க. அப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு எதிரி பார்த்தீங்கன்னா தயக்கம் தாங்க. அப்போ நம்மளுடைய ஒரு விஷயங்களை நம்ம தொடங்கணும், நல்ல விஷயங்களை தொடங்கணும்னு நினைக்கும் போது அது தடையாக இருக்கிறது தயக்கம் தாங்க. அப்போ அந்த தயக்கத்தை நம்ம முதல்ல வேரோடு புடிஞ்சு எறிஞ்சிடணுமுங்க. அப்போ அந்த தயக்கத்தை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னாலே போதும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் இருந்தால் தான் அது முன்னேற்றங்கள் ஏற்படும். அதனால் முயற்சிக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு காலமுங்க.
12 ராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்காக சில முன்னேற்றங்களுக்காக நீங்கள் சில முயற்சி பண்ணுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள் வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகளிலுமே பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் செய்வதற்கு மிக சிறப்பான ஒரு ஹோரைங்க. அப்போ இந்த 4 ஹோரைகளும் நன்மைகள் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ஹோரையாக இருக்குங்க. அப்போ சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்து செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் இந்த 3 ஹோரைக்கு உண்டான செயல்பாடுகளை நீங்கள் செய்தீங்கனாலும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சூரிய ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சுக்கிர ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை புதன் ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சந்திர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சனி ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை குரு ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை செவ்வாய் ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சூரிய ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை சுக்கிர ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை புதன் ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சந்திர ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சனி ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை குரு ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை செவ்வாய் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சூரிய ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சுக்கிர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை புதன் ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சந்திர ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சனி ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை குரு ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை செவ்வாய் ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சூரிய ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சுக்கிர ஹோரை. இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரை மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த செவ்வாய் ஹோரை பார்த்தீங்கன்னா ரத்தம், மருத்துவம், பூமி, அதிகாரம் போன்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த செவ்வாய் பகவான் தாங்க. அப்போ செவ்வாய் ஹோரையில் ஒருவர் நிலம் வாங்குறதாக இருக்கட்டும், விற்பதாக இருக்கட்டும், அக்ரிமெண்ட் ஏதாவது போடுவதாக இருக்கட்டும், அதே போல் சகோதரர் பங்காளி பிரச்சனைகளை தீர்ப்பதாக இருக்கட்டும், சொத்து பிரிக்கிற விஷயங்களை செய்வதாக இருக்கட்டும், அதே போல் உயில் எழுதுவதாக இருக்கட்டும், இரத்த தானங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உறுப்பு தானங்கள் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, மருத்துவ உதவிகள் செய்வதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் ஹோரையில் இது எல்லாத்தையுமே முயற்சிகள் மேற்கொள்ளலாமுங்க. இந்த செவ்வாய் ஹோரையில் ஆயுத பிரயோகத்தை எல்லாம் நீங்கள் துவங்கினீங்கன்னா மிக சக்தி வாய்ந்ததாக இருக்குங்க. செவ்வாய் அழிவுக்கு உரிய கிரகம்னுங்க. அப்போ அதிகாரத்தை பிரயோகம் செய்து ஒன்றை கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரக்கூடியது இந்த செவ்வாய் பகவான் தாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த செவ்வாயை பயன்படுத்தலாம். அதே போல் செவ்வாய் ஹோரை எந்தவித நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கும் மிக உகந்த நேரம் அல்லங்க. அதனால் இருப்பினும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெய்வீகம் தொடர்பான விஷயங்களையோ சண்டை சச்சரவுக்கான விஷயங்களையோ பற்றி பேசவும் முடிவெடுக்கும் இந்த செவ்வாய் ஹோரையை நீங்கள் பயன்படுத்தலாமுங்க. இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்க்கிழமையில் ராமர் பக்தரான அனுமனுக்கு மிக சிறந்த நாளாக இருக்குங்க. அப்போ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் ஆரஞ்சு நிற திலகம் வைப்பது, ஆரஞ்சு நிற உடைகளை அணிவது பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று வாழ்க்கையில் தைரியம், தன்னம்பிக்கையோடும் பராக்கிரமத்தோடும் நீங்கள் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எதிலுமே துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் ஆஞ்சநேயருடைய பவரும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மேசம், விருச்சகம் இந்த 2 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இந்த செவ்வாய்க்கிழமையில நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் நிச்சயம் வெற்றிகள் ஏற்படக்கூடிய, அப்படி இல்லைன்னா அதிக நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையக்கூடுங்க. இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில கன்னிராசி அன்பர்களுக்கு சாதகமற்ற நாளுங்க. அப்போ கன்னிராசி அன்பர்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருந்தீங்கனாலே போதும். உங்களுடைய அன்றாட வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. அதுவே உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பை தருங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் புதன், சூரியன், தனுசில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியன் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் 9ஆம் பாவத்தில் சந்திரனும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் சனியும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்கள்லையுமே நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு அதிகமாக இருந்தால் தான் இன்றைய நாளை நீங்கள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக மாற்ற முடியுங்க. அப்போ பிரச்சனைகளை சமாளிக்க இயலும். இதன் மூலமாக தான் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே எளிதாக எடுத்துக்கொண்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே எளிதாக நீங்கள் சமாளித்து விடலாம். ஆன்மீக இசை கேட்பது, பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு இன்றைய நாள் மன ஆறுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கலைத்துறை பணிகளில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னு சொல்லலாமுங்க. சமூகம் பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ மனம் விட்டு பேசுவதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய அமைதி உண்டாகக்கூடுங்க. எதிலுமே சற்று சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உத்தியோக ரீதியாக சில மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடும். தொழில்நுட்பத்தை பார்த்தீங்கன்னா அதன் விஷயங்களில் உங்களுடைய நுணுக்கங்கள் ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கனிவான பேச்சுக்கள் மூலம் உங்களுக்கு நன்மதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாம் இன்றைய நாள். அப்போ உற்சாகமாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளவங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உங்களுக்கு செலவுகள் எல்லாம் செய்ய நேரிடக்கூடுங்க. அதனால் கையிருப்பு சில விஷயங்களில் நிதி நிலைமை உங்களுக்கு கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை எல்லாம் வாழ்க்கை துணையோட பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மனதளவில் ஒரு ஆறுதலாக இருக்குங்க. அப்போ பணிச்சுமை அதிகரித்தா கூட உங்களுக்கு சோர்ந்து விடாமல் செய்து முடிப்பீங்க இன்றைய நாள். அப்போ வியாபாரம் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதனால் இன்றைய நாள் பைரவரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முறையாக திட்டமிட்டீங்கன்னா பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றலாமுங்க. அதன் மூலம் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தொழிலில் உங்களுக்கு இதுவரை இருந்த ஒரு சுணக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கக்கூடிய அதோட முயற்சிகளில் உடைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சுறுசுறுப்பின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசுனீங்கன்னா கவனமற்ற வார்த்தைகளால் பேச வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. அதனால் உறவில் சில மகிழ்ச்சிகளை கெடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் அமைஞ்சிரும். அதனால் மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறுமையோடு நிதானத்தோடு இருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறு சிறு ஒரு தடைகள் தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடனும் அவங்கள கவனிச்சுக்கோங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக இன்றைய நாள் பணம் இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்போ புதிய நபர்கள் உங்களுக்கு அருகில் இருந்தாலும் பணத்தை நீங்கள் அவரிடம் கொடுக்காதீங்க. தெரிந்த நபர்களாக இருந்தாலுமே உங்களுக்கு பணத்தை யாரிடமே இன்றைய நாள் தவறாமல் இருப்பது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கண் மற்றும் பல்வலி ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. அப்போ தகுந்த மருத்துவ சிகிச்சை நீங்கள் மேற்கொள்வது தான் இன்றைய நாள் மிக சிறந்ததுங்க. அதனால் ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே கொஞ்சம் கராராக இருப்பது மிக நல்லதுங்க. கொஞ்சம் கண்டிஷனோடு இருங்க. வெளியிடங்களில் எண்ணெய் பதார்த்தங்கள், வெளியிடங்களில் உணவு உட்கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள், கார வகை உணவுகள் இதெல்லாம் தவிர்த்தீங்கனாலே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. தினசரி பார்த்தீங்கன்னா நடைபயிற்சி நடங்க. உங்களுக்கு யோகா, தியானம், ஆன்மீகம் இதெல்லாம் உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடைபயிற்சி நடப்பது உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுங்க. வெறுங்காலில் நடந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களுடன் வீண் விவாதத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படக்கூடும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பாராத செலவுகளால் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க.
குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு வக்கரத்திலையும் 3ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய வக்கரம் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அஷ்டமத்தில் உங்களுக்கு சந்திரனும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 10ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு, உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு, இதெல்லாம் தாங்க உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகமாக அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று உங்களுடைய அனுபவத்தின் மூலம் சில பாடங்களை எல்லாம் கற்பிக்க வேண்டுங்க. அப்போ உங்களுடைய விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைய நாள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், செயலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழு முயற்சிகளை இன்றைய நாள் போட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் அலட்சியமின்றி நீங்கள் எந்த இடத்துலையுமே செயல்பட வேண்டியது நல்லது. உங்களுடைய வாக்கு சாதுரியம் இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கலைத்துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஈடேறக்கூடும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அதற்கு மாற்றான ஒரு சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கவனமாக இருங்க. உங்களிடமிருந்து விலகி சென்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண்புகளை புரிந்து கொண்டு மீண்டும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ தியானம், ஆன்மீகம் மூலம் உங்களுக்கு இன்றைய நாள் மன அமைதிகள் ஏற்பட காண்பீங்க. திட்டமிட்ட பயணங்களில் சில கால தாமதங்கள், தடைகள் இதெல்லாமே உண்டாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் உற்சாகங்கள் சற்று குறைந்த நாளாக காணப்படுதுங்க. அப்போ உறவினர்கள் வகையில் புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை உண்டாகலாம். சகோதரர்கள் வகையில் சில விஷயங்களில் ஆதாயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தால் கூட சின்ன சின்ன சண்டைகள் போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்குங்க. குலதெய்வத்தை நீங்கள் பிரார்த்தித்து கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணி வளர்ச்சி ஒரு சராசரியை விட கொஞ்சம் சற்று கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அதிக பணிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய வேலைப்பளு பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தும் பொழுது தான் சில தவறுகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. அதே போல் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட நிபுணர்களிடம் கொஞ்சம் ஆலோசனைகள் பெற்று நீங்கள் எந்த ஒரு முடிவாக எடுப்பது மிக நல்லதாக இருக்குங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனையும் லாபமும் உங்களுக்கு வழக்கம் போல தாங்க காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளில் அவ்வளவு பிணைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அப்போ மகிழ்ச்சியாக இருக்க கொஞ்சம் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வதாங்க இன்றைய நாள் சிறப்பு. அதனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுவதால் எல்லா இடத்துலையுமே நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பேச்சில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்து அவங்கள கேர் பண்ணிக்கோங்க. படிப்பில் சற்று மந்தத்தன்மை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அவர்களை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் உங்களுக்கு ஒரு ஏற்றங்கள் இறக்கங்கள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போது இன்றைய நாள் உங்களுடைய வேகத்தில் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயமெல்லாம் இருந்தால் கூட திட்டமிட்டு செயல்பட்டினா தான் உங்களுடைய நிதி நிலைமையை இன்றைய நாள் உங்களுடைய கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர முடியுங்க. அப்போது நீங்கள் கொஞ்சம் கவனமுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் சுமாராக தாங்க இன்றைய நாள் காணப்படுது. அதனால் கால்வலி, பதட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணர்ச்சி பூர்வமாக ஏதாவது சில விஷயங்களில் பேசி கோபப்படக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருப்பதால் பார்த்தீங்கன்னா மனதளவில் உங்களுடைய ஆரோக்கியம் கிடக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் இந்த மாதிரியான அணுகுமுறைகளை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வீண் அலைச்சல்களால் உடல் அசதி உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளெல்லாம் ஏற்படுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கடன் விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது மிக நல்லது.
ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க, உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவான் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியன், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. களத்திரஸ்தானத்தில் சந்திரனும், அஷ்டமத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சனியும், 10ஆம் பாவத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. உங்களுடைய சிறிய திட்டம் கூட பெரிய அளவுக்கு வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் இன்றைய நாள் முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுதுங்க. அதே போல் சில பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க எளிமையாக. வெளியூர் பயணங்கள் சார்ந்த சில சிந்தனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அது சாதகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. விலகி சென்றவர்கள், உங்களிடமிருந்து விலகி சென்றவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. துணைவருடன், அதாவது கணவன் மனைவிக்குடைய சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. மனதளவில் புதிய தேடல்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகும். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ எதிர்பாராத பணவரவுக்கு இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. முயற்சிகள் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே சாதகமாகும். அதே போல் மற்றவர்களிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டுங்க. நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளுங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. சகோதரர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்களை எல்லாம் இன்றைய நாள் முற்றிலும் தவிர்த்துருங்க. அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையும் லாபமும் கொஞ்சம் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குன்னு சொல்லலாங்க. அப்போ பணியாளர்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதனால் பணியாளர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிக நல்லதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து ஆற்றக்கூடிய ஒரு செயல்திறனை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டுங்க. இப்போ உங்களிடம் இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்பட்டால் கூட ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய மன கஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. தொழில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பதும் மிக நல்லதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் தரமான நேரங்களை எல்லாம் இன்றைய நாள் செலவழிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உங்களுடைய இருவருடைய மனதும் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைக்கு ஆட்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுது. இதனால் உறவுகளில் நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்கள் இருவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வி விஷயங்களில் மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. எதில் எடுத்தாலும் அவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்படுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் பயனுள்ள சேமிப்பு திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அதனால் நிதி நிலைமையில் உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு வாய்ப்புலாம் இன்றைய நாள் நிறைய காணப்படுதுங்க.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. இப்போ ஆரோக்கிய பிரச்சனை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியாகவும் மன நிறைவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். அதனால் இன்றைய நாளை நீங்கள் திருப்திகரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க, உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 6ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரனும், அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் உங்களுக்கு குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சிகள் உங்களுக்கு மிக சாதகமான நாளாக இருக்குங்க. நற்பலன்கள் மிக அற்புதமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. உங்களுக்கு நற்பலன்கள்லாம் நிறையவே கிடைக்க போகுது. எதிர்பாராத விதமாக உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு மனதளவில் திருப்தி மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. உங்களுடைய விருந்தினர்களுடைய திடீர் வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சி அடைவீங்க. இதுவரை நீடித்து வந்த இன்னல்கள் எல்லாம் உங்களுக்கு விலகி சற்று நன்மைகள் உண்டாக கூடுங்க. அப்போ உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்தி கொஞ்சம் வெற்றியுடன் செயல்படுவீங்க. அப்போ சமூக பணிகளில் உங்களுடைய ஆர்வத்துடன் செயல்பட்டு மேன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்குங்க. முதலீடு செய்வதில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதுல நீங்க எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது இன்றைய நாள் நல்லது. கைத்தொழில முன்னேற்றம் காண்பீங்க. ஒரு சிலருக்கு தந்தை வழி உறவினர்களால ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலம் மிக சிறப்பாக கிடைக்குங்க. உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. காரியத்துல உங்களுக்கு ஈடுபாட்டுடன் செயல்படுவீங்க. தந்தை வழியில எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. சகோதரர்களுக்காக நீங்க செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை எல்லாம் உண்டாக கூடுங்க. மாலையில பாத்தீங்கன்னா குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். அதே போல அக்கம் பக்கத்துல இருப்பவர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வாராகி தேவி வழிபாடு உங்களுக்கு நற்பலன்களை அதிகரித்து கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்று பணியிடத்துல நீங்க உற்சாகமான ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு காத்திருக்குங்க. அப்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகளோட பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பணியிட சூழல் உங்களுக்கு இனிமையாக இருப்பதால கொஞ்சம் மகிழ்ச்சியாக இன்றைய நாள் இருக்க உணர்வீங்க. உங்களுடைய பணிகள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கு. அற்புதமான ஒரு தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சாதகமான உற்சாகமான வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடிய விதத்துல இருக்குங்க. அப்ப இருவருக்கும் மறக்க முடியாத தருணங்கள் எல்லாத்தையுமே நீங்க பகிர்ந்து கொள்வீங்க. பழைய நினைவுகளை நீங்க பகிர்ந்து கொள்வதன் மூலம் மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இதெல்லாம் ஒரு வகையில உங்களுக்கு பழைய நினைவுகளை பேசும் பொழுது உங்கள் குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாள் குடும்ப தேவைகள் எல்லாத்தையுமே நீங்க பூர்த்தி செய்து கொள்வீங்க. அக்கம் பக்கத்தோட ஆதரவு உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க.
இன்றைய நாள் நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ நீங்க கொஞ்சம் கணிசமான தொகையெல்லாம் சேமிக்கக்கூடிய வகையில இருக்குங்க. நிதி நிலைமை மிக அற்புதமான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. ஆரோக்கியமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் மன உறுதி, ஆற்றல், தன்னம்பிக்கை இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இன்றைய நாள் இருக்குதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தாய் வழி உறவினர்களால் இன்றைய நாள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதிய முயற்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கக்கூடுதுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர கோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு கோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சூரியன் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. உங்களுக்கு அதே போல் விரயஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிர்காலம் பற்றிய எண்ணங்களும் கனவுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாகவும் இன்று காணப்படுதுங்க. அனைவரிடத்திலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு மிக அற்புதமான ஒரு சிறந்த நாளாக இருக்க போகுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கற்பனை சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். நீங்கள் பிடித்த உணவுகளை எல்லாம் உண்டு மகிழக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுது. உங்களுடைய முக தோற்றப்பொழிவில் சில மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். உயர் அதிகாரிகளிடத்துல பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளி வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதிகரிக்கக்கூடும். தடைப்பட்ட சில பணிகளை எல்லாமே நீங்கள் செய்து முடிப்பீங்க. இன்றைய நாள் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போது. அரசு தொடர்பான செயல்களில் உங்களுக்கு ஆதாயம் அடைவீங்க. இன்றைய நாள் பிறக்கக்கூடும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகள், கடன்கள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. திருப்ப செலுத்தக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் பணம் கேட்டு நச்சரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளதால கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா இழுபறியானா கூட உங்களுக்கு சில தடை தாமதங்கள் ஏற்பட்டால் கூட முடிந்து விடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளால் உங்களுக்கு நீங்கக்கூடும். அதனால நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பதை விட கூடுதலாக கிடைக்கக்கூடும். இன்றைய நாள் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகடத்தில் உன்னதமான ஒரு வளர்ச்சி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அப்போ உங்களுடைய செயல்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு இது மனதளவில் திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்குது. உங்களுடைய லாபங்கள் இன்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. காதல், குடும்பம், திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று பரிசு பொருட்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய உறவுகளில் மகிழ்ச்சி நிலவக்கூடுங்க. அதில் உங்களுடைய துணையிடம் பார்த்தீங்கன்னா திருப்தி காண்பீங்க. இன்றைய நாள் உறவுகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடும். அன்பு, அரவணைப்பு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக காணப்படுது. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்க போது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்து வந்த சில சிறு சிறு தடங்கல்கள், தாமதங்கள் இது எல்லாமே இன்றைய நாள் விலகி
ஒரு அற்புதமான முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவு உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுங்க. அப்போ உங்களுடைய தேவைகளை இன்றைய நாள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தேவையான பணம், நிதி ஆதாரம் இதெல்லாம் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அற்புதமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்புடன் காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய வலிமை, தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் நிறைந்து காணப்படுவதாலேயே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகளால் உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட காண்பீங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தாய் வழி உறவினர்களில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் அதிகமாக காணப்படுதுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் உங்களுக்கு சூரியன் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் சந்திரனும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. அப்போ இன்று புத்துணர்ச்சியுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. இதுவரை தடைப்பட்ட சில வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைவு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் உங்களிடமிருந்து விலகி சென்றவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். சக ஊழியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதளவில் புதிய பாதைகள் எல்லாமே உங்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. வியாபார நிமித்தமான சில சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு அந்யோன்யம், அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடுங்க. தாயோடைய உடல் ஆரோக்கியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டுங்க. அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுடைய ஆதரவு முற்றிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி எவ்வளவு எதிர்பார்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்றைய நாள் விற்பனையில் லாபமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. நீங்கள் தொழில் சார்ந்த முறையில் உங்களுடைய பணிகளை உற்சாகமாக முடிப்பீங்க. தைரியத்தோடும் செயல்படுவீங்க. எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. தொழிலில் ஒரு நல்ல லாபமும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் கூட அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நட்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் உங்களுடைய துணையுடைய உறவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு, புரிந்துணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
அற்புதமாக ஏற்படுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து குதூகலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் தென்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. நீ குடும்பத்தில் அதே போல் கல்வி விஷயங்கள், அதாவது உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாமுங்க. அவர்கள் எடுத்த காரியங்களை திறம்பட செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் தென்படுதுங்க. அதனால் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உத்வேகமும் அவங்களிடம் தென்படுது. இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களால் அதிக அளவு உங்களுக்கு நிதியை சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. அதேபோல் நிதி பிரச்சனை உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இன்றைய நாள் அமையாது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கூடுதல் சக்தி, அதாவது ஆரோக்கியம், ஆற்றல் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருப்பதாலேயே உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியம் எல்லாமே தென்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ ஆரோக்கியத்திலேயே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ஆரோக்கிய பிரச்சனை இல்லைனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மன நிறைவு, ஆனந்தம், சந்தோஷம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுமுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடன் நீங்கள் ஏதாவது விவாதம் செய்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய செய்தி உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளினுடைய தேவைகளை இன்றைய பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சூரியன் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 10ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்த ஒரு நல்ல நாளுன்னு சொல்லாமுங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. திடீர் செலவுகள் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு உண்டாகலாம். அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் இன்றைய நாள் அனுசரித்து செல்வது மிக நன்மையை அதிக ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் வெளி வட்டாரங்களில் உங்களுடைய விவாதங்களை எல்லாம் நீங்கள் குறைத்து கொள்ளுங்க. தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமுடன் இருந்தாலே போதும். நீண்ட நேரம் இன்றைய நாள் கண் விழிப்பதை எல்லாம் குறைத்து கொள்ளுங்க. எதிர்பாராத உங்களுடைய பயணங்களால் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அனுபவங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னு சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய புதிய முயற்சிகள் சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் முடியக்கூடும். உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னு சொல்லலாமுங்க. வாழ்க்கை துணையோட தேவைகளை எல்லாத்தையும் இன்றைய நாள் பூர்த்தி செய்வீங்க. பிற்பகலுக்கு மேலே சகோதரர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடுங்க. அதனால் உங்களுடைய உறவினர்களால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விடவும் பார்த்தீங்கன்னா விற்பனை லாபமும் உங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியுட சூழல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய திறமைகள் மேலதிகாரிகளுடைய பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இருக்குது.
இப்போ உங்களுடன் காணப்படும் நம்பிக்கை காரணமாகவே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் விட இன்றைய நாள் லாபங்கள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடனான ஒரு அன்பான உணர்வுகளை இன்றைய நாள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளுங்க. சந்தோஷமாக இன்றைய நாள் காணப்படுவீங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவிக்கு இடையே ஒரு பரஸ்பர அன்பு பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போது. இப்போ உங்களுடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்கள் இருவருக்குமே ஏற்பட இது மிக சிறப்பான ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எந்த போட்டிகளில் எந்த தேர்வுகளில் இருந்தால் கூட அவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்க போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. இதனால் உங்களுடைய மனதளவில் திருப்திகள் காணப்படும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்க காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்குங்க. நிதி நிலைமை உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க இன்றைய நாள். இப்போ உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து கொள்வீங்க. உங்களுடைய காணப்படும் ஆற்றல், நம்பிக்கை, உணர்வு இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே முற்றிலும் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று சகோதரர்களிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 2ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் 9ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இருக்க போகுது. அப்போ இறை மந்திரங்கள் ஜபிப்பதன் மூலம், ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலம் உங்களுடைய திறமைகளை எல்லாம் நீங்கள் வளர்த்து கொள்ளலாமுங்க. இதனால வளர்ச்சிகளும் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. ஏன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய பணிகளில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஆதாயம் உண்டாக கொடுங்க. அதே போல் போட்டி விஷயங்கள்ல எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலும் உண்டாகுதுங்க. இறை சார்ந்த ஒரு செயல்பாடுகளில் ஈடுபாடுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். உங்களுடைய முதலீடுகளில் மூலம் பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வகையில் ஒரு சுப செய்திகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வெளியூர் பயண முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும்னே சொல்லலாமுங்க. இப்போ மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தந்தை வழி உறவினர்களால் ஒரு காரிய அனுகூலங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் ஓரளவுக்கு நீங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையால சில பண வரவுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. வியாபாரத்துல பணியாளர்களால சில வீண் செலவுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க.
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. அப்போ உங்களுடைய கடின உழைப்பின் மூலமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவுகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் பெறக்கூடிய அளவுக்கு மிக அற்புதமாக காணப்படுதுங்க. தொழில் வளர்ச்சியும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு. காதல், குடும்பம், திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. அப்போ உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயங்களை ஆலோசிப்பீங்க. முன்னிருந்த ஒரு அகந்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களிடம் இருந்து இருவரும் பார்த்தீங்கன்னா விலகி நல்ல ஒரு மனப்பான்மை எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அன்பு, அரவணைப்பு, மகிழ்ச்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இன்றைய நாள் காணப்படுதுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. குழந்தைகளுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்க போகுதுங்க. அவருடைய கல்வி, நிதி நிலைமை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. ஆன்மீக காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பணத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக விளங்க போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் துடிப்புடன் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய ஆற்றல் பார்த்தீங்கன்னா மிகுதியாக காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்த்துருங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தந்தையுடன் சில விவாதங்கள் செய்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சகோதரர்களுடைய வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமுடனும் சிக்கனத்தோடும் இருப்பது மிக நல்லதுங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அஷ்டமத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் உங்களுக்கு 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு எல்லாமே மேம்படக்கூடுங்க. தனவரவுகளில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே உங்களுக்கு சூழல்கள் எல்லாமே மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. புதிய கலைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஈடுபாடுகள் எல்லாமே காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே இன்றைய நாள் விலகி உங்களுக்கு பேச்சுக்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுதுங்க. உடன் பிறந்தவர்களிடம் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. முகத்தில் பொலிவும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பணப்புழக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. தொலைதூரத்தில் இருந்து நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு செல்லக்கூடிய சில வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற்றும் வாய்ப்பும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையில நல்ல ஒரு அந்யோன்யம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அலுவலகத்தில் நீங்கள் உங்களுடைய அதிகாரிகளுடைய பாராட்டுக்கள், உற்சாகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு எல்லாம் கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுங்க.
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் நிச்சயம் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உதவி, பதவி உயர்வு இதெல்லாம் தந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுது. உங்கள் திறமைக்கு ஏற்ப அங்கீகாரம் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சி இல்லாட்ட கூட உங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைக்கு தகுந்தாப்புல சில தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று முழுவதுமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. இதனை உங்களுடைய துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். உங்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல புரிந்துணர்வு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் வெளியிடங்களில் சென்று மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படுங்க. அதே போல் காதல் விஷயங்கள் இருப்பவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. நல்ல புரிந்துணர்வு காதலர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுங்க. குழந்தைகளுடைய கல்வி படிப்பு விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் திறமைகள் வெளிப்படக்கூடும். திறமைகளால் சில நல்ல முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. அதனால் உங்களுக்கு சில ஊக்கத்தொகைகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. மகிழ்ச்சி அடைவீங்க. நல்ல வரையில் உங்களுக்கு நிதி நிலைமை மிக சிறப்பான ஒரு முறையில் இன்றைய நாள் கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. நிதி நிலைமை உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மனதளவில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் திடமான ஒரு உறுதியும் இருப்பதால் பார்த்தீங்கன்னா இதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகம் உண்டுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக பிரார்த்தனை உங்களுக்கு சிறந்த அளவில் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் முழுவதும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவுகள் இருந்துச்சுன்னா 2-3 நாட்கள் கழித்து பண்ணுங்க. அது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. எதிலையுமே பொறுமையை கடைபிடிப்பது இன்றைய நாள் மிக சிறப்புங்க. இப்போ முக்கியமான முடிவுகளில் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. சிந்தனையோட போக்கில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை நம்பி செயல்படுவதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க.
அலுவலகத்தில் சில மாற்றமான ஒரு சில வாய்ப்புகள் எல்லாமே ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. விருப்பமில்லாத இடமாற்றம் சிலருக்கு வந்து மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மனதளவில் உற்சாகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா சிறு சிறு சண்டை சச்சரவுகள்லாம் வரலாம். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் ஒரு சிலருக்கு அனுகூலமாக முடியக்கூடுங்க. இப்போ உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையோட ஆதரவு கிடைக்கிறதுல கொஞ்சம் சங்கடங்கள்லாம் ஏற்படுங்க. தாயோட உடல் ஆரோக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மேம்படக்கூடும். உங்களுடைய வாழ்க்கை துணை உறவினர்களால் வருகையால் சில செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. இப்போ வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட உங்களுக்கு அதிக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமாக இருக்காதுங்க. அப்போ நீங்கள் தவறு செய்ய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் சில தவறுகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. அப்போ கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தொழிலில் உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா விற்பனையில் லாபம் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க, பொறுமையுடன் இருங்க. இன்றைய நாளை மட்டும் நீங்கள் கவனமுடன் செலுத்துங்க. வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் சில குழப்பங்கள் எல்லாம் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பும் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் எதுலேயுமே கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்குங்க. தனிப்பட்ட விஷயங்கள்லேயும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை எல்லாம் இன்றைய நாள் குறைத்து கொள்வது மிக நல்லதுங்க. உங்கள் இருவருக்கும் உண்டான ஒரு உறவு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லைங்க. அவர்களுடைய கல்வி அறிவு பார்த்தீங்கன்னா மேன்மைப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக அளவு உங்களுக்கு செலவுகள் காணப்படுங்க. அப்போ சேமிப்பு பழக்கத்தை நீங்கள் மேற்கொள்வது தான் இன்றைய நாள் சிறந்தது. அதே போல் உங்களுடைய செலவுகள், வீணான செலவுகளை எல்லாம் தவிர்ப்பது இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்ததுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கண்களில் சில எரிச்சல்கள், அதே போல் தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. கார வகைகள், எண்ணெய் வகை உணவு பதார்த்தங்களை எல்லாம் தவிர்த்தாலே போதும். உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஆரோக்கியங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று மற்றவர்கள் விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிற்பகலுக்கு மேலே நீங்கள் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிக சிறப்பாக அமைய போகுது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு வக்கரத்திலையும், 6ஆம் பாவத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சூரியன் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் சந்திரனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை எல்லாத்தையுமே மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளையும் அமைத்துக் கொள்வீங்க. அது உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு திறமையும் பக்குவமும் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ எதையுமே தைரியம் தன்னம்பிக்கையோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சொத்து பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் உங்களுக்கு பிரபலமானவர்களுடைய அறிமுகம் எல்லாமே ஏற்படும். அதன் மூலம் சில லாபங்கள்லாம் உண்டாகக்கூடும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஒரு ஆர்வமும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த இழுபறியான சில சூழல்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு விலகி செல்லக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுது. உத்தியோக பணிகளில் ஒரு மாற்றமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் ஓரளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் பணவரவும் உங்களுக்கு நிறையாக காணப்படுது. வாழ்க்கை துணையால் சில மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இது மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. வெளியூர் பயணங்கள் எல்லாத்தையும் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. தாய் வழி உறவினர்கள் வகையில் சில சுப செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுங்க. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த அலுவலகத்தில் சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபங்கள் நல்லா அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறனை இன்றைய நாள் வெளிப்படுத்துவீங்க. அந்த செயல்திறமை உங்களுக்கு மேலதிகாரிகளால் சில பாராட்டுக்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்பட போகுது. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இரண்டு பேருடைய புரிந்துணர்வு அதிகமாக நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஏதாவது நீங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்க. சில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் டெய்லி வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வியில் கொஞ்சம் சிறு சிறு தடங்கல்கள் வந்தால் கூட அவர்களை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் சளி, இருமல் போன்ற உபாதைகள் எல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி நிலைமை மிக சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் வளமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருமல், சளி இந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்சஸ்னால உங்களுக்கு சில உபாதைகள் எல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. நல்ல தண்ணீர் குடிங்க. அதே போல் நல்ல ஒரு நடைபயணம் செய்யுங்க. அதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலம் பார்த்தீங்கன்னா ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும், சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் திடீர் செலவுகளால் சில கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படலாம். அதனால் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லதுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய பயணமும்,
மூன்றாம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியன் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 10ஆம் பாவத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் சுக்கிரனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இன்றைய நாள் எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதளவு பார்த்தீங்கன்னா சமநிலையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. அப்போ மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அதே போல் இன்றைய நாள் சிந்தனைகளில் உங்களுடைய திறன்களில் சில மாற்றங்கள் எல்லாமே உண்டாக காண்பீங்க. கால்நடை பணிகளில் நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. கடன் தொடர்பான ஏதாவது சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ நிலுவையில் இருந்து வந்த பணிகளை எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றமான தருணங்கள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுங்க. கலை சார்ந்த ஏதாவது துறைகளில் இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. மனதில் பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே முற்றிலும் நீங்கக்கூடிய விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. அப்போ மாலை வேளையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பார்த்தீங்கன்னா நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுது. அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிலருக்கு கூடுதலாகவே இருக்கும்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய ஷேர் மார்க்கெட்டில் அதாவது பங்குதாரர்களாக இருந்தாங்கன்னா அதற்கு உண்டான ஆதாயம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய திறமைக்கு ஏற்ப உண்டான அதிகாரங்கள் அங்கீகாரங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாள் மேலதிகாரிகளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய பணிகளை தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்வீங்க. அதே போல் கொடுக்கப்பட்ட பணிகளை எந்த ஒரு பணியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மன நிறைவுடன் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. அதனால் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. இன்றைய நாள் எதுலேயுமே வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. காதல், திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களில் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் நல்லுறவை எல்லாம் பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் காணப்படும். மனம் விட்டு பேசுங்க. நிச்சயம் உங்களுடைய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையுமே மனம் விட்டு பேசினீங்கன்னா தீர்க்க முடியுங்க. அதனால் உங்களுடைய துணையை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய காணப்படுதுங்க. அப்போ எதிலுமே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இன்றைய நாள் காணப்படுவீங்க. ஆண் பெண் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மனதளவில் சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் குதூகலம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக காணப்படுதுங்க. குழந்தைகள் கல்வி விஷயங்களில் நீங்கள் கவலையே பட வேண்டாமுங்க. அவர்களுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படுது. அதே போல் அவங்களுடைய ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதியை பொறுத்தவரை அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படுது. நிதி நிலைமையில் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நிதியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் அது அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் இருப்பதற்கான வலிமை உங்களிடம் அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய மனதளவில் தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் எல்லாமே நிறைந்து காணப்படுவதால் ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு முன்னேற்றங்கள், ஆரோக்கியம் மிக சிறப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் நிறைய காணப்படுது. தைரியத்தோடு இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று பிள்ளைகள் மூலம் பண வரவுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஆதாயங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே,
உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.